வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னா EAR பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் மிஸ்டர் எட்வின் சார் கூட இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், சமீப காலமா ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு பெரிய பூமா ஆயிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டா இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி படிப்புக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் படிச்சு இன்னைக்கு சென்னையை நோக்கி படையெடுத்ததனுடைய விஷயம்தான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் சென்னையை நோக்கி எந்த அளவுக்கு படம் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சென்னையினுடைய எல்லைகள் பெருகிட்டு இருக்கு. அப்படி பெருகி விரியும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே அது கனவு தான். தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை, அந்த சென்னையில் எனக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய கனவு, லட்சியம், ஆசை, இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். அப்படி நம்ம போகும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரம் அவுட்ரு, மாதவரம் அவுட்ரு, ரெட் ஹில்ஸ் அவுட்ரு, இந்த பக்கம் செங்கல்பட்டு அவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கார்லேயே நம்ம மூவ் பண்ணும்போது பார்த்தோம்னா முதல்லலாம் அங்கங்கே ஒரு காடு இருக்கும், ஒரு கேப் இருக்கும், நிறைய இடங்கள் காலியாக இருக்கும். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லா இடமுமே ஃபில் ஆகிருக்கு. எல்லா இடமுமே ஃபில் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ன, வர்ற அத்தனை பேருக்குமே வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கிறதுனால இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சம்பளம் ஒருத்தருக்கு 40,000 இருந்தால் அவர் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தால் தான் ஒரு 50,000 சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கடந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு. ஒரு 50,000 ரூபா சம்பளம், 60,000 ரூபா சம்பளம் அப்படிங்கிறது ஒரு அந்த பணத்துக்கு ஒரு வேல்யூ குறைஞ்சிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாருமே 1 லட்சம் ரூபாய், 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அப்போது அந்த சம்பளம் வாங்கும்போது அவங்க அந்த இஎம்ஐ போட்டு வீடுகள் வாங்குறாங்க, இடங்கள் வாங்குறாங்க, கார்கள் வாங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது முதல்ல நிறைய விஷயத்துக்கு கடன் கிடைக்கிறதே கஷ்டம். முதல்லலாம் ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு பல மாதம் கடன் கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அன்றைக்கி அது கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டையும் அனுப்புனா போதும், அடுத்த செகண்டு பேங்க்லேருந்து உங்களுக்கு லோனை தூக்கி கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய லேண்டு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தர் தேடுற இடத்துல 10 பேர் தேடுறோம். அந்த 10 பேர் தேடும் போது அதனுடைய விலைவாசி அப்படிங்கிறது ஆனால் அங்கே இருக்கிறது ஒரு 5 பேருக்கு தான் இருக்குது. இப்போ அந்த 5 பேரில் 10 பேர் போட்டி போடும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய ரேட்டு ஏறுது. எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட் வாங்குறது பெஸ்டா இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வில்லா வாங்குறது பெஸ்டா? இதில் எங்களுக்கு எது லாபம்? எப்பவுமே மேடம், தனி வீடு அப்படிங்கிறது நமக்கான சுதந்திரம், நமக்கான ஒரு அங்கீகாரம். இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறது நிறைய பேருக்கு அது சிலர் காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. நான் நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி பேசின நிறைய வீடியோஸில் நான் அப்பார்ட்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கேன். அப்படி பேசும்போது அவங்க இல்லை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி நம்ம வீடு அப்படிங்கிறது, இன்றைக்கி இது என்னோடய வீடு. இந்த வீட்டில் மேலே நான் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணால் நான் இன்றைக்கி நினச்சோன்னா பண்ண முடியும். ஏன்னா இது என்னோட வீடு. இதில் யாருமே பார்ட்டிஷன் கிடையாது, யூடிஎஸ் கிடையாது, யாருமே இது உள்ளே வர முடியாது. ஆனால் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு போகும்போது இது அவங்களுடையதான்னு கேட்டால் முழுமையாக அது அவங்களுடையது அல்ல. எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம், ஆனால் எதுவுமே என்னது கிடையாது. ஸோ காலம்புற அனுபவிச்சுக்கலாம். அது நமக்கு என்னைக்குமே ஒரு சொந்தமாகாது இல்லையா? இருக்கும் மேடம், சுதந்திரமா இருக்காது. சுதந்திரமா இருக்காது. சுதந்திரம் இயற்கை சீட்ட மூலியமா ஒரு அபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுல நமக்கு இடம் இல்லை என்னைக்குமே. இல்ல அந்த யூடிஎஸ்னு ஒரு அந்த 400 ஸ்கொயர் ஃபீட். ஆமா, இப்போ ஒரு 800 வாங்கினீங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருப்பாங்க. அந்த 400 ஸ்கொயர் ஃபீட் தான். இப்போ நிறைய பாத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படின்னு இன்னைக்கு சென்னை நார்த் சென்னை, சவுத் சென்னையும் பார்த்தீங்கன்னா சவுத் சென்னையில் நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கு. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி போனாங்க. அததான் இப்ப நான் கேள்வியா கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. ஒரு காலத்துல அப்பார்ட்மெண்ட் லைஃப் அப்படின்னா அதுக்கு ஆசைப்படாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். சென்னை மாதிரி, ஹைதராபாத் மாதிரி, பெங்களூர் மாதிரி பெருநகரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல குடியிருக்கிறதா பெருமையா நினைச்சாங்க. எல்லாரும் அங்கதான் வீடு வாங்க ஆசைப்பட்டாங்க. அது போக அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கும், கிளப் ஹவுஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு எல்லா வசதிகளும், பூங்கா இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி வசதிகள் எல்லாமே கொடுத்து ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட் கொடுக்கும்போது அங்க வாங்காம ஏன் நாங்க உங்களை மாதிரி சின்ன சின்ன ப்ரமோட்டர்ஸ்ட நாங்க வாங்கணும்? அதாவது மேடம், எல்லாமே கொடுக்குறவங்க அது அத்தனைக்குமான வேலையை உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. முதல் ரீசன், இப்போ நிறைய ஒரு சில கார்ப்பரேட்ஸ் தான் அதை பண்றாங்க. அந்த கார்ப்பரேட்ஸ் பண்ணும்போது என்னன்னா, நீங்க சொன்ன அந்த ஜிம்மாக இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், கிளப் ஹவுஸாக இருக்கட்டும்,
எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு மேடம். இப்போது அந்த ஜிம்மு இருக்கு இல்லையா, அந்த ஜிம்மு நம்ம போய் யூஸ் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட்டுக்கு இருந்ததுனால சொல்கிறேன், 3500 நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கட்டியிருக்கோம். கட்டிட்டு நான் போய் அந்த ஜிம் எங்கன்னு பார்க்கும்போது ஜிம்மு கிடையாது. அப்படியே ஜிம் இருந்தாலும் நான் இல்லாத ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் இருந்தேன். இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நான் விசாரிக்கும் போது அவங்க சொன்ன விஷயம், இல்லை நீங்கள் ஜிம் யூஸ் பண்ணால் 1200 நீங்கள் பே பண்ணணும். சரி, அப்போ எதுக்கு அந்த 3500 மெயின்டெனன்ஸ் தெரியல. இது ஒரு கொஸ்டின். செகண்டு, ஒரு ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு இருந்த ஸ்விம்மிங் பூலை போய் கேட்கும்போது 25 ரூபாயிலேருந்து 50 ரூபா டோக்கன் வச்சுருக்காங்க. அப்போது அதுலேயும் அந்த 3500 ரூபா மெயின்டெனன்ஸ் வந்துடல. அதுக்கும் நம்ம தனியாக தான் பே பண்ணி தான் நம்ம ஸ்விம்மிங் பூலும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. கிளப் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கிளப் ஹவுஸ்க்கும் நீங்கள் வெளியில் ஒரு 25,000 ரூபா கொடுக்குறத இங்கே ஒரு 5,000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேணால் என்ன கேட்டால் ஓகே அப்படின்னு சொல்லலாமே தவிர, இந்த ஸ்விம்மிங் பூல், ஜிம் இது அத்தனையுமே இருந்தாலும் இது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, இது எத்தனை பேருக்கு இது யூஸ் ஆகுது, எவ்வளோ பேர் இதை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்றது நம்ம கையில் இல்லவே இல்லை. சமீப காலமாக இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றதுக்குள்ள நிறைய பேர் பில்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ்ன்னு பல வகையில் வந்து இன்னைக்கு நேரடியாக ஒரு வரவு செலவு பண்ண முடியாத அளவுக்கு இவங்க ஒரு மார்க்கெட்டை பில்டப் பண்ணி ஒரு ரேட்டை ஏற்றி விடுறாங்கன்றது மக்களுடைய ஒரு கருத்து. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது மேடம், அதாவது 2016க்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இப்போ 1 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எத்தனையா வேணால் பிரித்து எப்படி வேணால் விற்கலாம். இந்த அடிப்படையில் தான் நீங்கள் பண்ணணும்னு ஒரு வரன்முறைன்னு ஒன்று இல்லை. 2016 ஒரு வழக்கறிஞர் இதுக்கு ஹைகோர்ட்டை நாடுறாரு. அதை வந்து வீட்டு மனைகளை வந்து நினைச்ச மாதிரி பிரிக்கிறாங்க. எந்த ஒரு பொது சுகாதாரத்துக்கோ இல்லை பொதுமக்களுக்கான அந்த யூடிஎஸ், அதாவது ஓஎஸ்ஆர் லேண்டுன்னு சொல்லுவோம், அந்த ஓஎஸ்ஆர் லேண்டே விடாமல் நிறைய லேஅவுட்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு வரணும், இத்தனை பேர் வாழ்ந்தால் இதெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் இல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அப்படி அந்த வழக்கு போடுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே லேண்டை பிரிப்பாங்க, ஒரே ஒரு சர்வேரை கூப்பிடுவாங்க, ஒரு 40 காணிக்கல்ல வாங்கி இஷ்டத்துக்கு பிரித்து வித்துட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 2016 வந்து சட்டங்கள் கொஞ்சம் கடுமையானதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த மாதிரி நினைச்ச உடனே இப்போ லே அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அங்கீகாரம் வாங்குறதுன்றதே ஒரு மிகப்பெரிய வேலை. இன்னைக்கு அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு பிளாட் வாங்குறோம், ஒரு பிளாட்டுக்கு இவங்க இவ்வளோ வச்சு விற்கிறாங்க, இவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும். பட் உள்ளே நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும், அந்த லேண்டு வாங்கிறதுக்கு நாங்கள் போகிற அன்னையிலேருந்து அது ஒவ்வொன்றும், அதாவது நாங்கள் லேண்டு பார்க்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த இடம் வந்து லே அவுட் போடுறதுக்கான இடமா, அந்த இடத்துல லே அவுட் பண்ணால் போகுமா, அங்கே கொடுத்தா மக்களுக்கு நம்ம என்னென்ன சௌகரியங்களை கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு அதை அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும், இதெல்லாம் பார்த்து இன்றைக்கி நீங்களே சொன்னீங்க நிறைய பெரிய அளவில் பெருகி இருக்காங்க. அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு குடிசை தொழில் மாதிரி எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் பண்ணதை இன்றைக்கி நாங்கள் அங்கீகாரத்தோடு பண்ணுறோம். ஸோ சட்ட சிக்கல் எதுவும் இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறதும் ஒரு வகையில். இப்போ நாங்கள் வந்து இப்போ லேண்டு வாங்கும்போது நாங்கள் ஒரு லீகல் பார்க்குறோம். இப்போ நானே உதாரணத்துக்கு ஒரு சைட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு லீகல் பார்க்க மாட்டோம். நான் என்னோட லாயர்கிட்ட ஒரு லீகல் பார்ப்போம், ஸ்டேட் பேங்க் வக்கீல்கிட்ட ஒரு லீகல் பார்ப்போம். இது இல்லாமல் ப்ரைவேட் பேங்க், இன்னொரு பேங்க்கில் நாங்கள் லோன் எடுக்கிறோம், அந்த பேங்க் வக்கீல்கிட்டையும் லீகல் பார்ப்போம். அப்போ 3 பேர் சொல்கிற கருத்தும் கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். இதில் யார் எந்த பாயிண்ட்டை விட்டுருக்காங்கன்றதை நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியர் பண்ணி, அதே நேரம் அங்கீகாரத்துக்கு போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக வாங்க பேப்பரை கொடுத்துட்டீங்க, ரைட் இருந்தாங்க கையெழுத்து போடுங்கன்னா எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் டூரேஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃபார்மாலிட்டிஸ் அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணி வரும்போது உங்களுக்கு அதை பார்க்கும்போது மக்களுடைய மனசில் என்ன தோணுன்னா, அவங்க நிறைய பேர் இதை பண்ணுறாங்க, நிறைய இதில் லாபம் பார்க்குறாங்க. அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த 2016க்கு முன்னாடி பார்த்த லாபங்கள்லாம் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் இல்லை. இன்றைக்கி வந்து 10% கிடைக்குதுன்னா அதுவே ஒரு பெரிய மார்ஜின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி அந்த 10% கிடைக்கிறதுக்கே நாங்கள் போராட வேண்டியிருக்கு. இதில் லே அவுட்டாக பண்ணால் நமக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் குறைவு. பெரிய பெரிய நிறுவனத்தை நம்பி ஏமாந்தவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களால் எப்படி, அவங்களே அதை முடியாதுன்னு விட்டுட்டு போகும்போது உங்களால் எப்படி சார் இதை இவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியும்? நீங்கள் அழுத்தி சொன்னீங்க இல்லையா, பெரிய நிறுவனம்.
100 பேரை தாண்டி தான் நீங்கள் அந்த ஓனரை பார்க்கணும். ஆ, இப்போ எங்களை வந்து நீங்கள் டைரெக்டாக என்னை பார்க்கலாம், நிச்சயம். என்கிட்ட டைரெக்டாக பேசலாம். என்னை தாண்டி ஒரு 4 பேர் தான் என்கிட்ட வேலை செய்கிறாங்க, 6 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் 4 பேர் வந்து கொஞ்சம் ரோலிங்கில் இருக்காங்க. அந்த 4 பேரை தாண்டா என்னை நீங்கள் பார்த்துடலாம். என் நம்பர் நான் எடுக்காமல் இல்லை, எனக்கு பர்சனல் நம்பர்னு ஒன்று இல்லை. நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணணும் அந்த நம்பர் தான். அதாவது அதிக அளவில் வேலையாட்களை போட்டு அதிக அளவில் ஆட்களை நம்ம இறக்கி பண்ணும்போது அதுக்கான மெயின்டெனன்ஸும் அவங்க உங்ககிட்ட தான் எடுக்கணும். ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பென்சஸும் பெருசாக இருக்குது. அதே நேரம் இன்னைக்கு வேலைக்காரங்க அப்படின்னு சொல்கிற இடம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. அடுத்த வரக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் என்னென்னா வேலையாட்கள் பற்றாக்குறைன்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஆள் இப்போ கடந்த இன்னொரு 3 மாசமா பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தமிழ்நாட்டில் நடந்ததாகவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க இந்த ரம்ஜான் பக்ரீத்துக்கு ஊருக்கு போனாங்கன்னா அந்த 2 ஃபெஸ்டிவலும் முடிச்சுட்டு தான் வருவாங்க. இந்த வாரம் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன் நார்த் இந்தியால இருந்து நீங்க ஆட்களை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்றீங்க? நம்ம ஊர்ல ஆளுங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம ஊர்ல இல்லைன்னு சொல்லல. நம்ம ஊர்ல வந்து சிலர் எல்லாருமே வந்து படிச்சுட்டாங்க. அதாவது இன்னைக்கு வந்து நார்த் இந்தியால இருக்கிறவங்க வந்து படிப்பறிவுல இன்னும் நம்ம நார்த் இந்தியா பின்தங்கி இருக்கிறாங்க. அதே சவுத் இந்தியா தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல். இப்போ ஒரு காலத்துல இருந்து கொத்தனார் பையன் கொத்தனாரு, அதாவது பிளம்பர் பையன் பிளம்பர், எலக்ட்ரிஷியன் பெயிண்டர் அண்ணன் வேலை பார்த்தாரு. இந்த வேலையை எப்படி கத்துக்கிட்டீங்க போது அண்ணன் எங்க அப்பா பண்ணாருன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி யாருமே கிடையாது. இனி வரும் சந்ததி வந்து இப்ப இதே பிசினஸ் என் பையன் பண்ணுவானா கிடையாது, தெரியாது. அவனுக்கு என்ன தெரியுதோ, அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அவன் அதுல போயிடும். அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துலையும் சரி வாழ்வாதாரத்துலையும் சரி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போனதுனால இன்னைக்கு இந்த மாதிரி அவங்க நெக்ஸ்ட் லெவல் போனதுனால இந்த மாதிரி வேலைகள் செய்ய இன்னைக்கு ஆட்கள் இல்லை. அப்போ ஆட்கள் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 1500லேருந்து 2000 பேர் சென்னையை நோக்கி வந்துட்டே தான் இருக்காங்க ஒரு ட்ரெயினில். இன்னைக்கு நார்த் இந்தியாவிலேருந்து எத்தனை ட்ரெயின் எனக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கல்கத்தாலேருந்தும் ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள்ல இருந்து ஒரு நாளைக்கு 1500 பேர் இறக்குமதி ஆகிட்டு தான் இருக்காங்க.